இவிகேஎஸ் இளங்கோவன் மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இதனை தெரியப்படுத்தியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு எப்போது இடைத்தேர்தலை எதிர்பார்க்கலாம்? முழு விவரங்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவிகேஎஸ் இளங்கோவன் மறைவை அடுத்து தொகுதி காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் தெரியப்படுத்தியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்று அங்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட இவிகேஎஸ் இளங்கோவன் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற அவர் கடந்த சனிக்கிழமை உடல்நலக்குறைவு காரணமாக மரணமடைந்தார். இதையடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறது. ஒரு சட்டப்பேரவை தொகுதி காலியாகும் பட்சத்தில் 6 மாத காலத்துக்குள் இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும். அந்த வகையில பார்க்கும்போது டெல்லியில ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும். அப்போது இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே வெளியிட்டு அப்போது இந்த இடைத்தேர்தல் நடத்துவதற்குண்டான நடைமுறையை தேர்தல் ஆணையம் தொடங்கும். அப்படி பார்க்கும்போது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம், அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இடைத்தேர்தல் நடத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் முறைப்படி அதற்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடும். தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளதாக முறைப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது.